65ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சர்வீஸ் பண்ணியாச்சுங்க. பெரிய செலவை வச்சு விட்டாங்க. காசு இல்லாத டைம் தான் வந்து நமக்கு செலவு வைப்பான். என்னாச்சுன்னா வந்து சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வரும்ன்ட்டு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 தான் வரும்னு நினச்சேன். நான் இங்கேருந்து போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 1200 தான் வரும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் போகும்போது தான் தெரிஞ்சிச்சு பிரேக் பேட் சுத்தமாக போச்சுங்க. பேக்கு சுத்தமாக போகல, முக்கால்வாசி போயிடுச்சு. இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் பக்கம் கூட ஓட்டலாம். ஆனால் நான் வந்து பிரேக் பேட் வந்து டக்குன்னு மாற்றிட்டேன். ஏன்னா பிரேக் பேடு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உங்களுக்கு 2 ஃபோட்டோ காட்டுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பழசு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ, இன்னொன்று வந்து புதுசு எடுத்த ஃபோட்டோ. பழசாக எடுத்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிரேக் பேட் நல்லா தேஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஓட்டலாம், இன்னும் 1000-1500 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஏன் வந்து நான் பிரேக் பேட் இந்த கண்டிஷனில் இருக்கும்போதே மாற்றிட்டேன். அது உங்களுக்கு நல்லாவே பார்த்தாவே தெரியும், நல்லாவே வரியாக வரும். உங்களுக்கு நான் காட்டுறது பிரேக் டிஸ்க்கு சரி, அந்த சிப்பு சரி, பிரேக் ஷூ சரி வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்லா ஒர்சரங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகுது. இந்த டைமில் வந்து நார்மலாகவே ஹீட் ஆகுங்க, பிரேக் பிடிக்க ஹீட் ஆகும். ஆனால் வந்து இது நம்ம நல்லாவே தேஞ்சிருச்சுல, அப்படிங்கும்போது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த லப்பரமாக இருக்கும்ல, அதெல்லாமே கிளியராக போயிடுச்சுன்னா வச்சுங்க, போய் மறுபடியும் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிளாம் மாட்டம் இருக்குல்ல, பின்னு, அந்த பின்னு முடிக்கி நீங்கள் தேய்ச்சி ஓடிட்டிங்கன்னு வச்சுங்க, டிஸ்க் அவ்வளோதான். டிஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து மறுபடியும் புதுசு மாற்றுற மாதிரி வந்துடும். அதுக்காட்டி முடிஞ்ச அளவுக்கு நான் 9000 கிலோமீட்டரில் வந்து பிரேக் ஷூ மாற்றிருக்கேன். இதுவே வந்து ஜாஸ்தியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 9000 கிலோமீட்டருங்கிறது கரெக்டு தான். பேக்கு டிஸ்க் மட்டும்தான் மாற்றிருக்கேன், ஃப்ரெண்டு மாற்றலைங்க. ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து இதுக்கே செலவு ஓவராகிடுச்சு. நான் கூட கம்மியாக வரும்னு நினச்சேன். எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லு வந்து உங்களுக்கு அப்படியே சைடில் வந்து போட்டுவிட்றேன். டோட்டலாக வந்து அங்கே 2268 ரூபா ஆச்சுங்க பிரேக் பேட் மாற்றினது போக. அதுக்கப்புறம் வந்து இந்த கார்பன் கிளீனர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அது வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வந்துடும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ தான் எடுப்பேன், இருந்தாலும் நாளைக்கு ஈவினிங் வந்துடும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் கிளியராக கொடுக்கணும்ல, அதுங்காட்டி. இப்போ அந்த பிரேக் ஷூ காட்டில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ தான் புதுசாக மாற்றிட்டு வந்தால் இப்போ நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வரியாக வருது பாருங்கள். இந்த பிரேக் ஷூ நல்லாவே தேஞ்சிருச்சுன்னா வச்சுக்கோங்க, தேஞ்சு இந்த மெட்டலில் ஓட்டி மறுபடியும் வந்து நம்ம டிஸ்க் அப்ளை பண்ணும்போது இது நல்லாவே தேஞ்சிருச்சுன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து பிரேக் ஆயிரும். அப்செட் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, அப்புறம் அது எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். அதுக்காட்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கெல்லாம் பார்த்து மாற்றிருங்க. ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்லா தாங்க இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக இல்லை, நான் ஃப்ரண்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறேன். அதுங்காட்டி வந்து நெக்ஸ்ட் மந்தில் கண்டிப்பாக மாற்றணுங்க. இப்போ தாங்க நம்ம மாப்பிள்ளை பளபளன்னு இருக்கான். எப்படி கொஞ்சம் நாள் அழுக்காயிருவாங்க. அப்பப்போ இந்த பளபளன்னு இருக்கும்போது சர்வீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் இந்த காயத்தை பார்க்கும்போது தாங்க கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு டவுட்டுங்க, எல்லாத்துக்கும் இந்த ஒரு டவுட் இருக்குது, எனக்கு இருக்குங்க. ஃபஸ்ட்டு 4 சர்வீஸ் வந்து ஃப்ரீங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காசு வாங்குறாங்க. அதுக்கு பேசாமல் காசே வாங்கிட்டு போயிடலாம். கேட்டால் வந்து லேபர் சார்ஜ் வந்து ஃப்ரீங்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல. 4 சர்வீஸில் எனக்கு என்னன்னா, இப்போ எனக்கு என்னென்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம சொன்ன ஆயில் மாற்றலை, ஓகேங்களா, அவங்களும் ஒரு ஆயில் தான் போட்டாங்க, ஹெமாகாக்கு வர்றது. இப்போ வந்து எனக்குள்ளே டவுட் என்னென்னா, இப்போ இன்ஜின் ஆயில் மாற்றிருப்பாங்களா, இல்லை கூலண்ட் வந்து பார்த்திங்கன்னா பில்லில் 1 லிட்டர் போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் மாதிரியே இல்லை, அதில் 1 லிட்டர் போட்ட மாதிரியே எனக்கு தெரில உண்மையிலுமே. அப்புறம் வந்து செயின் லூப் அடிச்சிருக்காங்க சர்வீஸ் பண்ணிவிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா செயின் லூப்புக்கு 150 ரூபா போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ செமையாக கொள்ளையடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரீ சர்வீஸ் 4 சர்வீஸ் இருக்குங்களா, அதை மட்டும் ஷோரூமில் விட்டுட்டு மித்த சர்வீஸ் எல்லாம் வெளியே விடலாமா எப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இப்போது 3rd சர்வீஸ் முடிச்சாச்சு, நீ 4th சர்வீஸ் முடிச்சோடனே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒவ்வொரு சர்வீஸுக்குமே நான் முன்னாடியே மெயின்டெனன்ஸ் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் 4th சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே டோட்டலாக வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும் 4th சர்வீஸுங்கும் போது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே விடுற மாதிரி தாங்க இருக்கும். வெளியே விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பிடிச்ச பிராண்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4th சர்வீஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மித்ததெல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்கும்? ஷோரூம்லேயே விடலாமா இல்லை வெளியே விடலாமா, எங்கே விட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா
ஒரு டைம் நிறையா டவுட்ஸ் எல்லாம் வருதுங்க. நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன்ல, நிறைய ஷோரூமில் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஷோரூமில் சின்ன சின்ன பிரச்சனை வருதுங்கிறாங்க. எனக்கும் அதே மாதிரி தாங்க ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. சரி ஓகேங்க, இது வந்து நிறைய பேருக்கு காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காது. டோட்டலாக வந்து நீங்கள் பிரேக் ஷூவெல்லாம் மாற்றாமல் பண்ணிங்கன்னா வந்து 1168 ரூபா பக்கம் வரும். அப்புறம் வந்து நீங்கள் பிரேக் ஷூ அதை மாதிரி எல்லாம் மாற்றினீங்கன்னா வந்து ஒரு 2500 ரூபாய்க்குள்ளே வரும். கார்பன் கிளீனர் மறக்காமல் வாங்கிக்கிங்க. அதுதான் மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பைக் வாங்குறது கூட பிரச்சனை இல்லைங்க, மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. உண்மையிலுமே வாங்கின காசை விட மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி அதிகமாக போயிடும் போல் போகிற போக்க பார்த்தா. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஸோங்க.